ஜெயம் கொடுக்கும் தேவன் என்ற தலைப்பில் 5 செய்தியை நாம் தியானித்திருக்கிறோம். இன்னும் அதிகாலை ஜெபத்தோட 6 செய்தியை தியானித்திருக்கிறோம். அந்த தலைப்பை மாத்திரம் நினைப்பேற்றுகிறேன். புத்தாண்டிலே தானியேலின் காரியம் ஜெயமாக இருந்தது என்று ஒரு 5 குறிப்பு, 5 சுபாவத்தை பார்த்தோம். பிறகு அடுத்த வாரத்தில் பாவத்தின் மேல் குறிப்பு எடுக்கலையா? மறந்துருச்சா? மாமியார் சொன்னது 10 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னது ஞாபகம் இருக்குது. இந்த மாதத்தில் சொன்ன பிரசங்கம் மறந்துருச்சு. பாவத்தின் மேல் நான் தான் பாதி சொல்லிட்டேன்னே, வெற்றி. அந்த செய்தியின் மூலம் ஆண்டவர் பேசினா வந்தவங்க சொல்லாமே. 3வது, ஜெயந்தரும் தேவன் என்று என்னுடைய மருமகன் பாஸ்டர் பிரிட்டோ பிரின்ஸ் அவர்கள் 4 குஷ்டரோகி போய் அவங்க மூலம் எப்படி ஜெயம் கிடைத்தது என்று சொல்லி ராஜாக்கள் புஸ்தகத்திலிருந்து, அதுவும் ஜெயந்தரும் தேவன் என்ற தலைப்பில் அந்த 3வது செய்தி அவர் கொடுத்தார். 4வதாக மீண்டும் யெகோவா நிசி, கர்த்தர் என் ஜெயக்கொடி, வெற்றி கொடி என்ற தலைப்பில் செய்தி கேட்டோம். போன வாரம் குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். குதிரையுடைய சுபாவம் எல்லாம் கவனிங்க. நான் சொல்கிற உதாரணம் மற்ற காரியத்தை கவனித்து பிரசங்கத்தை நீங்கள் இழந்து விடாதபடி மீண்டும் யூடியூப்பில் போய் இந்த பிரசங்கத்தெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்த்தர் உங்களோடு பேசுவார். நான் யோசித்து பார்த்தேன், 25 வருஷம் பிரசங்கம் பண்ணுறோம். ஒரு சிலர்கிட்ட நல்ல மாற்றம் இருக்குது, ஒரு சிலர்கிட்ட ஏன் மாற்றம் வரலன்னா, பிரசங்கத்தில் 1 மணி நேரம் பேசும்போது சில காரியத்தை எடுத்துக்கொண்டு அதே கண்ணோட்டத்தோடு நீங்கள் இருக்கும்போது மற்ற 1 மணி நேரம் மற்ற பேசின வார்த்தைகள்லாம் உங்களுக்கு இதாகிடுது. நான் சொல்கிறேன், அதை விட்டுட்டு என்ன குறிப்போ அதை நீங்கள் கடைப்பிடிங்க, உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும், வெற்றி மேல் வெற்றியை தருவார். ஒரு இல்லையா சொல்லாமல் இன்றைக்கி ஆண்டவர் உங்களோடு பேசுவார். அதிகாலையிலையும் ஆண்டவர் பேசினார். அதிகாலை ஜெபத்தில் ஜெயம் கொடுக்கும் தேவன் என்ற தலைப்பிலே ஆலோசனைக்கு அநேகரால் ஜெயம் கிடைக்கும் என்று ஒரு 2 குறிப்பு, பழைய ஏற்பாட்டில் 1, புதிய ஏற்பாட்டில். இன்றைக்கும் ஆண்டவர் உங்களோடு பேசுவார். வெற்றி தான் தலைப்பு. எழுதி கொள்ளுங்க. டைரி, பேனா, பேப்பர் வச்சுருக்கவங்க, குறிப்பெடுக்கிற நல்ல பழக்கம் உள்ளவர்கள் பேனாவை எடுத்து வசனத்தை எடுத்து 2ஐயும் செய்யணும். குறிப்பெடுக்காத பழக்கம் இல்லாதவர்கள் இறுதிய பலகையில் பசுமரத்தாணி போல் சொல்லுவதை கவனித்து அங்குமிங்கு பார்க்காதபடி கவனமாக இருந்து நீங்கள் வார்த்தை கேட்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். செய்தியினுடைய தலைப்பு சோதனையில் வெற்றி. நல்ல தலைப்பா. பசைய வாழ்க்கையே சோதனை மாரி இருக்குது. ஒரு பிரதர் தான் நல்லா இருக்குன்னு சொல்கிறார். பிரதர், இது நல்ல செய்தி. சோதனையில் வெற்றி. சோதனை என்றால் என்ன? இந்த பிரசங்கத்தில் அதெல்லாம் நீங்கள் நல்லா கவனிச்சா இருக்கும். எங்கிருந்து சோதனை வருகிறது, எப்படி வருகிறது, பிசாசு கொடுக்குற சோதனைக்கும் கர்த்தர் கொடுக்குற சோதனைக்கும் உள்ள வித்தியாசம், சோதனையை ஜெயிப்பது எப்படி என்று கிட்டத்தட்ட 3 மணி நேர பிரசங்கத்தை 3/4 மணி நேரத்தில் கொடுக்குறேன்னா நீங்கள் எவ்வளோ வேல்யூவாக கவனிக்கணும். இந்த தலைப்பை எத்தனை மணி நேரம் பேசணும்? இப்போ நான் சொன்ன தலைப்பை சோதனை என்றால் என்னென்னு 1 மணி நேரம் பேசலாம். எங்கிருந்து சோதனை வருகிறது, எப்படி வருகிறதுன்னு சொல்லி 1 மணி நேரம் பேசலாம். சாத்தான் கொடுக்குற சோதனைக்கும் கர்த்தர் கொடுக்குற சோதனைக்குள்ள வித்தியாசத்தை 1 மணி நேரம் கூட பேசலாம். கடைசியாக சோதனையை ஜெயிப்பது எப்படி என்று 1 மணி நேரம் பேசலாம். அப்போ 3 மணி நேரம் கூட இல்லை, 4 மணி நேரம் கூட இருக்கலாம். அப்போ 4 மணி நேரம் செய்தியை 3/4 மணி நேரம் கொடுக்கணும். நீங்கள் எவ்வளோ கவனிக்கணும். இந்த பிள்ளைகளாம் அங்கிட்டு போவோம், இதெல்லாம் கவனிக்காதீங்க. நீங்கள் நல்ல குறிப்பாக இருந்து நீங்கள் கவனிங்க. சரி, சோதனை என்றால் என்ன? செய்திக்கு போகிறதுக்கு முன்னாடி, வசனத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி சில முகவரையாக சொல்லுகிறேன். நல்ல கவனிங்க. ஒரு மனிதன் தவறு இழைக்கும்படி தூண்டுவதே சோதனை. புரியுதுங்களா? ஒரு மனுஷி தப்பு பண்ணும்படி தூண்டுவதே என்னது? சோதனை. 2வது, சோதனை என்றால் என்ன என்பதற்கு விளக்கம், பாவத்தில் விழ செய்வதற்கு நயம் காட்டுவதே சோதனை. சோதனை என்றால் என்ன என்பதற்கு முத்தான வசனங்கள், இதெல்லாம் அந்த காரியம் தலைப்பு, அந்த இது விளக்கம், முத்தான விளக்கம். ஒரு மனிதனை தவறு இழைக்கும்படி தூண்டுவதே சோதனை. 2வது, ஒரு மனுஷிய சிறு பிள்ளைகளை, வாலிபர ஊழியரை பாவத்தில் விழ செய்வதற்கு நயம் காட்டுவது தான் என்னது? சோதனை. 3வது, சோதனை என்பதற்கு விளக்கம், பரிசுத்தத்தையும் விசுவாசத்தையும் அழிக்க முற்படும் ஆயுதம் தான் என்னது? சோதனை. பரிசுத்தத்தையும் விசுவாசத்தையும் அழிக்க முற்படும் ஆயுதம்தான்
சோதனை. இப்போ 3 காரியத்தை சோதனை என்றால் என்ன என்பதற்கு விளக்கம் கொடுத்தேன். ஒரு மனிதன் தவறு இழைக்கும்படி தூண்டுவது சோதனை. எழுதாதவங்களும் மீண்டும் எழுதி கொள்ளுங்கள். பாவத்தில் விழ செய்வதற்கு நயம் காட்டுவதே சோதனை. பரிசுத்தத்தையும் விசுவாசத்தையும் அழிக்க, உங்களுக்குள் எனக்குள் இருக்கிற பரிசுத்தத்தை அழிக்க, உங்களுக்குள் எனக்குள் இருக்கிற விசுவாசத்தை அழிக்க ஒரு முற்படுகிற ஒரு ஆயுதம் தான் என்னது? சோதனை. பிரதர், சோதனை ஏனதானு நினச்சிக்காதீங்க. இந்த தலைப்பை ஏனதானு குறிப்பெடுக்காதீங்க. இது முக்கியமான செய்தி, உங்கள் வாழ்க்கையை மாற்றுகிற செய்தி. பல காரியத்தில் வெற்றி அடைவது போல சோதனையில் வெற்றி அடைய வேண்டும். அதனால தான் ஆண்டவர் ஒவ்வொரு வாரம் தலைப்பாய் சிறு பிள்ளைகளும் புரிந்து கொள்ளும் வண்ணம் ஆண்டவர் போதிக்கிறார். நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த செய்தி உங்களுக்கு மிக பிரயோஜனமாக இருக்கும். இயேசுநாதர் பிரசங்கத்திலேயே 4 குரூப் வந்தாங்க. அற்புதத்துக்காக ஒரு குரூப் வந்தாங்க, அப்புறம் சாப்பாட்டுக்காக ஒரு குரூப்பு வந்தாங்க, அப்புறம் ஒரு குரூப்பு இயேசுநாதர் வார்த்தையில் என்ன குற்றம் கண்டுபிடிக்கலான்னு ஒரு குரூப் வந்தது. இது எல்லா சபையிலும் இருக்கிறாங்க பெறப்பட்டவங்க. ஆனால் நீங்கள் இருக்கக்கூடாது. 4வது குரூப்பு மாதிரி இருக்கணும். என்ன தெரியுங்களா? வார்த்தையை கேட்க தரலான ஜனங்கள் இயேசுனிடத்தில் வந்தாங்க. கரங்களை தட்டுங்க. வார்த்தையை கேட்டிங்கன்னா அற்புதம் நடக்கும். வார்த்தையை கேட்டிங்கன்னா குறை கண்டுபிடிக்க மாட்டீங்க. வார்த்தையை நீங்கள் கேட்டிங்கன்னா முன்னாடி நான் சொன்ன எல்லா காரியமும் என்ன செய்யும்? நிச்சயம் நடக்கும். சாப்பாடு மற்ற காரியம் எல்லாம் உங்கள் ஆத்மாவை திருப்தி செய்வார் வசனத்தினால. உலகபரமான காரியத்தையும் போஷிப்பார். ஆனால் 3 குரூப்பு அற்புதத்துக்காகவும் சாப்பாட்டுக்காகவும் என்ன இயேசு பிரசங்கம் பண்ணாலும் அதில் ஒரு குறைய நிறைய எவ்வளோ இருக்கும்போது அதில் ஒரு குறைய கண்டுபிடிக்க இருந்தபோது இந்த 3 கூட்டாத்தாரை போல் நீங்களும் நானும் இருக்கக்கூடாது. அதற்கு பதிலாக நீங்களும் நானும் அதில் வருகிற அந்த 1 மணி நேரம் யார் பேசினாலும் வார்த்தையை கேட்டு திருப்தி அடைகிற கூட்டமாக இருந்தால் வெற்றி மேல் வெற்றியை தருவார். ஆமேனா இல்லையா? ஆமேன். சரி, இப்போ பிள்ளைகளுக்கு தகுந்த மாதிரி நான் சொல்கிறேன். ஒரு எலிக்கு என்ன தெரியுமா சோதனை? இப்போல்லாம் எலிக்கட்டை இல்லை, அதில் என்ன வச்சுருப்பாங்க? தேங்காவை வச்சுருப்பாங்க. இது போய் முணுக்குங்க ஆடிக்கிட்டே இருக்கும். நல்லா கடிக்கும், டப்புன்னு என்ன செஞ்சிடும்? அதிகளா அடிச்சிடும், உள்ளே மாட்டிக்கும். அப்போ எலிக்கு அதில் இருக்கிற மசால் வடை தேங்காய் அதுதான் என்னது? சோதனை. தூண்டில் கிராமத்துலலாம் தூண்டில் போட்டிருக்கலாம். இப்போல்லாம் நம்ம கடலில் அங்கங்கேயும் நம்ம மீன் வாங்குற பிள்ளைகளுக்கெல்லாம் தூண்டில்லாம் என்னென்ன கூட தெரியல, சிலருக்கு தெரியும். தூண்டில் போடும்போது அந்த முள்ளில் இருக்கிறது என்னது? புழு தான். மீனுக்கு என்னது? சோதனை. ஒரு வேடன் பறவை பிடிக்கும்போது வலையை விரித்து அதில் தின்பண்டங்கள் அந்த பறவைகள் சாப்பிட்ற மாதிரி அந்த தானியத்தை போடுறாரு. அந்த பறவைக்கு அந்த தானியமும் அந்த வலையும் தான் என்னது? சோதனை. மறுபடியும் சொல்லுகிறேன், எலிக்கு பொரியில் உள்ள மசால் வடை தேங்காய் சோதனை, மீனுக்கு தூண்டில் உள்ள புழு சோதனை, பறவைகளுக்கு வலையும் தானியமும் சோதனை, மனிதர்களுக்கு எங்கும் சோதனை, எதிலும் சோதனை. மனுஷனுக்கு என்ன? இது மனுஷிக்கு சொல்லுங்க, எனக்கு சோதனையே இல்லைன்னு சொல்ல முடியாது. உலக மனிதர்கள் வர்ற கஷ்டம் பாட அதை தான் சோதனைம்பாங்க. அதுவும் ஒரு விதத்தில் சோதனை தான். ஆனால் அது மட்டும் சோதனை இல்லை. இன்றைக்கி உள்ள செய்தியில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ சோதனை என்றால் என்னென்னு நான் சொல்லிட்டேன். இப்போ சோதனை எப்படி வருகிறது? 3 விதத்தில் வருகிறது. கையை எப்படி காட்டுங்க. அது எத்தனை தரம் வந்தால் என்ன, நான் காட்ட மாட்டேன்னு சிலர்லாம் கையை தூக்கவே மாட்டுறீங்க. நல்லா தெரிகிற மாதிரி 3 காட்டுங்க. இதெல்லாம் உங்கள் மனசில் பதியத்தான். தேங்க்யூ, கர்த்தர் ஆஸ்வதிப்பா. முதல்ல நெஞ்சில் கையை வைங்க. உங்கள் மூலம் உங்களுக்கே சோதனை. அப்பாடா, என்னமோ நான் நினச்சேன். அதுக்கெல்லாம் வசனம் சொல்கிறேன், வசனம் இல்லாமல் பேச மாட்டேன். இப்போ தலைப்பை தான் சொல்கிறேன். உங்கள் மாம்சம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சரீரம், அதனால தான் நெஞ்சில் கையை வைக்க சொன்னேன். உங்கள் மூலம் உங்களுக்கே என்னது? மாம்சத்திலிருந்து வருகிற சோதனை. 2வது கையை எடுத்துருங்க, சாத்தானிடத்திலிருந்து வருகிற சோதனை. 3வது சோதனை தேவனிடத்திலிருந்து வருகிற சோதனை. தேவனிடத்திலிருந்து கூட சோதனை வருமா சிஸ்டர்? வரும் பிரதர், வரும்.
இப்போ சாத்தானுக்கு இந்த 3 சோதனையை விளக்கும் போது உங்களுக்கு புரியும். மாம்சத்திலிருந்து வருகிற சோதனை எப்படிப்பட்டது, சாத்தானிலிருந்து வருகிற சோதனை எப்படிப்பட்டது, தேவனிடத்திலிருந்து வருகிற சோதனை எப்படிப்பட்டதுன்னு 3 குறிப்பை நான் சொன்னேன்னா, இப்போ முதல் குறிப்புக்கு வசனம் சொல்லுகிறேன், அப்புறம் சாத்தான் தேவனுக்குள்ள காரியத்தை நான் இருக்கிறேன். யாக்கோபு திருப்புங்கள். சின்ன பிள்ளைகள்லாம் பைபிள் கொண்டு வந்த பிள்ளைகள்லாம் பெற்றவர் உங்கள் பிள்ளைகளுக்கு பைபிளை கொடுத்து அனுப்புங்க. ஸ்கூலுக்கு பாடம் கொடுக்குறன்ற மாதிரி மறக்காமல் பைபிள், பேனா, நோட்டு இதெல்லாம் சின்ன பிள்ளையிலேருந்தே பழக்கம். நீங்கள் அந்த பழக்கம் இருந்தால் தான் பிள்ளைகளுக்கு சொன்னால் அந்த பிள்ளைங்க அந்த பழக்கத்தை கடைப்பிடிப்பாங்க. எல்லோரும் திருப்பலாமா? அநேக பிள்ளைகள் மத்தியில் பாருங்கள் பைபிளே காணோம். இதெல்லாம் பாக்கியம். சின்ன வயசுலேருந்து இப்படி பைபிளை திருப்பி படிக்கிறது எடுக்கிறது பின்னாடி அதுங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, யாக்கோப்பு 1ஆம் அதிகாரம் 12-16 வரை கணீர்னு சிங்க குரலில், அதுக்கு சிஸ்டர் வாசித்தாலும் பிரதர் வாசித்தாலும் கணீர்னு ஒருத்தர் வாசிங்க. யாக்கோப்பு 1:12. சோதனையை சகிக்கிற மனுஷன் யாரு? பாக்கியவான். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். யாக்கோபு 1:13. சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. கவனிங்க, அவன் தன் தன் சுய இச்சையினாலே ஃபஸ்ட்டு இழுக்கப்பட்டு, 2வது இழுக்கப்பட்ட அவன் சிக்குண்டு, 3வது சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். நல்ல கவனிங்க, பாவம் அது பூரணமாகும்போது பாவத்தின் அகோரம் மரணத்தை பிறப்பிக்கும். என் பிரியமான கிரேஸ் ஐபிஎஸ் சகோதரரே சகோதரிகளே, மோசம் போகாதிருங்கள். நீங்கள் மோசம் போகாமல் இருக்கத்தான் ஆண்டவர் இந்த செய்தியை கொடுக்கிறார். சோதனையில் வெற்றி அடைய, சோதனை என்றால் என்ன, சோதனை எப்படி வருகிறது, சோதனையை ஜெயிப்பது எப்படி என்று உங்களுக்கு கற்றுத்தருகிறார். ஆல்ரெடி தெரிந்திருந்தாலும் வாழ்க்கை முழுவதும் சோதனை விட்டு விட்டு வரும். டெய்லி வரலனாலும் ஒரு நாள் வரலனாலும் அடுத்த நாள் சோதனை வரும். அதனால தான் மனுஷனுக்கு எங்கும் சோதனை, எதிலும் சோதனை. அப்போ இந்த காரியம் மாம்சத்திலிருந்து வருகிற சோதனை, அந்த சுய இச்சை. 14 பாருங்க, அவன் தன் தன் சுய இச்சை. ஒரு மனுஷனுக்குள்ள இச்சை வரும்போது இச்சைக்கு ஒரு பவர் இருக்கு, இழுக்குமா, ஒரு சக்தி இருக்கு. அந்த பாவத்தை செய்ய அந்த இச்சை என்ன செய்யும்? இழுக்கும். ஃபஸ்ட்டு இழுக்கும். இதெல்லாம் சோதனை. அப்புறம் என்னாவது? இழுத்து சிக்குண்டு. அப்புறம் தான் என்ன வரும்? சோதனை. அப்போ பிரதர், சோதனை பாவம் அல்ல. அம்மா, சோதனை பாவம் அல்ல. வாலிப தம்பி, தங்கச்சி, சின்ன பிள்ளைகளே, உங்களுக்கு எனக்கு சோதனை வரும், அது பாவம் அல்ல. ஆனால் சோதனையில் விழுந்து போனால் தான் என்னது? பாவம். அப்போ சோதனை வரும்போதே, இழுக்கும் போதே அந்த இழுவைக்கு இடம் கொடுக்காம நம்ம என்ன செய்யணும்? மாம்சத்துக்கு இடம் கொடுக்காம நம்ம என்ன செஞ்சிடணும்? இழுத்துடணும். அங்கே போயிடக்கூடாது. இழுக்கிறதுக்கு இடம் கொடுத்தீங்கன்னா நீங்கள் சிக்கப்பட்டுருவீங்க. சிக்குண்டா அப்புறம் ஒரு சோதனை வந்துடும். அப்புறம் 15வது வசனம், அந்த இச்சை என்ன செய்யும்? அது கன்சீவ் ஆகிற மாதிரி கற்பம் தரிக்கும். அப்படியே பாவம் வளரும். பாவத்துக்கு வளரும் தன்மை. ஒரு குழந்தை முதல் மாதம், 2வது மாதம், 3வது மாதம் பூரணமாக வரும்போது பிறந்து அப்புறம் கீழே அந்த முதல் வருடம் 2வது வருடம் அப்படி வளருவது போல் பாவமும் என்னது? வளரும் தன்மையுடையது. அப்போ இச்சையானது கற்பம் தரித்து என்னத்தை பிறப்பிக்குமா? பாவத்தை தான் பிறப்பிக்கும். பாவத்தை பிறப்பிக்கும். அப்புறம் பாவம் அப்படியே பூரணமாகும்போது பாவத்தின் சம்பளம் என்னது? மரணம்னு சொல்லிட்டு யாக்கோபு நிருப ஆக்கியோன் சொல்லுகிறார், என் பிரியமான சகோதரரே சகோதரிகளே, மோசம் போகாதிருங்கள். அப்போ மாம்சத்திலிருந்து வருகிற அந்த சோதனைக்கு இடம் கொடுத்தீங்கன்னா மோசம் போயிடுவீங்க. இன்னொரு விளக்கம் இதுக்கு ஒத்த வசனம், முதல் குறிப்புக்கு ஒத்த வசனம் சொல்கிறேன். ஒத்த வசனம்லாம் சொல்லும்போது இன்னும் அந்த செய்தியை மெருகூட்டும். தலைப்பை 1 யோவான் எடுங்க.
யாக்கோப்புக்கு அடுத்து அப்படியே திருப்புங்க. 1 யோவான்னு ஒரு புத்தகம் வரும். அதில் 2ஆம் அதிகாரம் இந்த மாம்சத்தினுடைய காரியத்தில் 3 காரியம் அங்கே பிரித்து போடப்பட்டிருக்கிறது. 2:15-16 இன்னொருத்தர் வாசிங்க. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். கிரேஸ் ஐபிஎஸ் சபையாரே, ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. எழுதி வச்சுக்கங்க, இல்லை. அடுத்த வசனம், ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள்லாம் உலகத்தினால் உண்டானவைகள். அடுத்த வசனம் வாசிங்க சிஸ்டர். உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? சரி, அன்பு தேவ பிள்ளைகளே, அப்போ மாம்சத்தின் மூலம் இச்சை வருதுன்னு சொன்ன பார்த்தீங்களா? அதற்கு விளக்கம் இச்சை மாத்திரமல்ல, கண்களின் இச்சை, அடுத்து பெருமை, ஜீவனத்தின் பெருமை. அதனால தான் சோதனை மூலம் நமக்கே வருது. தலைப்பு கொடுக்கணும், மாம்சத்திலிருந்து, நம்ம மாம்சத்திலிருந்து வருகிற சோதனை. இன்னும் விளக்கம் கொடுக்குறேன். குறிப்பாக நம்ம மாம்சத்தில் 5 புலன்கள், மெய், வாய், கண், மூக்கு, நாக்கு, செவி. இந்த 5 புலன்கள் மூலம், மெய் அதான் சரீரம், வாயால் சோதனை. வாயை கொடுத்துட்டு மாட்டிக்குவாங்க தெரியுங்களா? மாமியார் ஒரு வார்த்தை பேசுனா மருமக 10 வார்த்தை. இப்படின்னு சொல்கிறேன். மருமக ஒரு வார்த்தை பேசுனா மாமியா 10 வார்த்தை. கணவன் ஒரு வார்த்தை பேசுனா மனைவி 10 வார்த்தை. உங்களையும் விட மாட்டேன். மனைவி ஒரு வார்த்தைனா கணவன் 10 வார்த்தை. பெற்றோர் ஒரு வார்த்தைனா பிள்ளைகள் 10 வார்த்தை. பிள்ளைகள் ஒரு வார்த்தைனா பெற்றோர் 10 வார்த்தை. பாஸ்டர் ஒரு வார்த்தைனா விசுவாசி 10 வார்த்தை. விசுவாசி ஒரு வார்த்தைனா பாஸ்டர் 10 வார்த்தை. பார்த்தீங்களா? நீங்கள் சொல்கிறீங்களோ இல்லைங்களோ, தம்பி சொல்கிறேன். இதில் தான் வாயில் தான் சோதனை. சரீரத்தில் இச்சை வருது, அது மெய், வாய். அடுத்து கண்ணில் சோதனை வரும். நம்முடைய முற்பிதாவாகிய நம்முடைய ஆதி தாய் தகப்பன் ஆதாம் ஏவாள் எடுத்துக்கொள்ளுங்க. அந்த கண் ஏவாள் பார்க்கும்போது அந்த பழம் பார்வைக்கு புசிப்பு இச்சையாக இருந்தது. அப்படியே அதான் இச்சை இழுக்கப்பட்டு, அதுக்கப்புறம் கணவன்ட்டி அந்த பழத்தை கொடுத்து 2 பேரும் அந்த சோதனையில், பிசாசு கொண்டு வந்த சோதனையில், அதுக்கு முன்னாடி ஆண்டவர் எச்சரிப்பு கொடுத்தார். இதை புசிக்கும் நாளில் நீ சாகவே சாவாயினா. இந்த மரண சரீரம் அல்ல, ஆண்டவருக்கும் மனுஷனுக்கும் உள்ள உறவு துண்டிக்கப்படும். அது ஆவிக்குரிய மரணம். அந்த மரணத்தை தான் சொன்னார். அதுக்கப்புறம் ஆதாம் 930 வருஷம் இருந்தார். 930 வருஷம் இருந்தார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, வாய் மூலம் சோதனை, கண் மூலம் சோதனை, மூக்குன்னா வாசனை மூலம் சோதனை, செவி மூலம் நமக்கு சோதனை வந்துக்கிட்டே இருக்கும். செல்ஃபோனை பார்க்குற நமக்கு கண்ணில் என்ன வரும் சொல்லுங்கள் சத்தமாக? சோதனை வரும். நல்லா பார்த்துட்ருப்பீங்க, டங்கு டங்குன்னு ஒருத்தி வந்து ஆடிட்டு போவா. அவ்வளோதான் சொல்கிறேன், நீங்கள் கோச்சிக்காதீங்க. அப்போ சகோதரர்களுக்கு சோதனை வரும், சகோதரிமார்களுக்கு சோதனை வரும், வாலிப பிள்ளைகளுக்கு சோதனை வரும், சின்ன பிள்ளைகளுக்கு சோதனை வரும். செல்ஃபோனில் நான்லாம் அப்படிலாம் இருப்பேன்லாம் யாரும் சொல்ல முடியாது. இல்லைன்னா நீங்கள் மிஞ்சின பரிசுத்தவா. சோதனை வரும்போதே என்ன செய்யணும்? ஜெயிக்கணும். தப்பி தவறி ஏதாவது பார்த்துட்டு ஆண்டவர்கிட்ட உடனே என்ன செஞ்சிடணும்? மன்னிப்பு கேட்டுடணும். இல்லைன்னா அது திரும்ப பார்க்க வைக்கும். திரும்ப அந்த மாரி காரியத்தை என்ன செய்யும்? இச்சையான காரியத்தை, இப்படி இப்போ பல காரியத்தை, ஆண்டவருக்கு பிடித்தமில்லாத காரியம் எல்லாமே இதில் இருக்குது. பைபிள் இதில் இருக்குது, பாட்டு இதில் இருக்குது, நல்லது இதில் இருக்குது, கெட்டது இதில் இருக்குது. நாம் தான் நல்லதை எடுத்துகிட்டு கெட்டதை ஒமிட் பண்ணிடணும், டெலீட் பண்ணிடணும், கேன்சல் பண்ணிடணும். இல்லைனா செல்லு தான் உங்களுக்கு சோதனை. இந்த சிலந்தி பூச்சி பார்த்தீங்களா? அதுக்கு எத்தனை கால் பார்த்தீங்களா? நீங்கள் சொல்கிறீங்களோ இல்லையா? பிரசங்க சின்ன பிள்ளைங்களுக்கு இன்றைக்கி எஃபெக்டாக இருக்குது. 8ன்னு சொல்கிறாங்க. ஆமாவா இல்லைங்களா? அது சிலந்தி வலை பின்னி பூச்சி வந்த உடனே அது நினைக்கும் வலை நேச வலை, பாச வலை, அன்பின் வலை
அப்படின்னு வளைய நினைக்கும், உள்ளே போகும். வா ராஜா வா, வா ராஜா வா அனுமின்னு சொல்லி 8 காலை வச்சு வான்னு சொல்லி வரவேற்று பூச்சி மாட்டினோன்னே இந்த சிலந்தி பூச்சி என்ன செய்யும்? அதை அப்படியே கடித்து ரத்தத்தெல்லாம் என்ன செய்யும்? உறிஞ்சும். இது மாதிரி தான் சில காரியத்துக்கு மாம்சத்தினுள்ள வருகிற சோதனைக்கு, கண் மூலம் வருகிற சோதனைக்கு, வாய் மூலம் வருகிற சோதனைக்கு, காதுகள் மூலம் வருகிற சோதனைக்கு, மூக்கு அல்லது வாசனை அந்த மூலம் வருகிற சோதனை, அந்த சோதனை இப்படி மாம்சத்தில் கை கால் கரங்கள் ஒவ்வொரு அவயங்களும் சொல்லலாம். 5 ஐம்புலன்கள் மாத்திரமல்ல, இப்படி ஒவ்வொரு அவயங்களும் பாவ செய்ய தூண்டுகிற அவயம். என்னதான் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் அபிஷேகம் பெற்றாலும் திருவிருந்து எடுத்தாலும் இந்த சரீரம் பாவத்துக்கு இழுக்கும், இச்சைக்கு இழுக்கும், ஊழியக்காரனையும் இழுக்கும், விசுவாசியும் இழுக்கும், உடன் ஊழியரையும் இழுக்கும், வாலிப பிள்ளையும் இழுக்கும், சிறு பிள்ளையும் இழுக்கும், பெரியோரையும் இழுக்கும். வசனத்துக்கு மிஞ்சின நீதிமானாய் நீங்களும் நானும் இருக்க முடியாது. அதனால் சோதனை வரும்போது, சோதனை பாவம் அல்ல, அந்த சோதனையில் நம்ம மாம்சத்தினுடைய அவயங்களை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? அதில் போய் சிக்குண்டு மாட்டிடக்கூடாது. அதில் வளர்ந்துச்சுன்னா தொடர்ந்து அப்புறம் மனசாட்சி கெட்டு போயிடும். அப்புறம் தொடர்ந்து பின்வாங்கி போயிடுவோம், பைபிள் படிக்க மாட்டோம், ஜெபம் பண்ண மாட்டோம். அப்புறம் பாவத்தின் சம்பளம் மரணம்னு நம்ம முதல் குறிப்புக்கு பார்த்துட்டோம். புரியுதுங்களா? சரி, இப்போ 2வது குறிப்புக்கு நான் வரேன். நிறையா பேசலாம், அதான் சொன்னேனே 3 மணி நேரம் 4 மணி நேரம் பிரசங்கம். அதனால் ஒவ்வொரு குறிப்புக்கும் கொஞ்சம் கொஞ்சம் தான் பேச முடியும், நீங்கள் புரிஞ்சுக்கங்க. 2வது வருகிற சோதனை ஏற்கனவே சொல்லிட்டேன். என்ன சோதனை? சாத்தானால் வருகிற சோதனை. நல்ல கவனமாக இருங்க. 3 சோதனை முன்னாடியே சொல்லிட்டேனே. மாம்சத்திலிருந்து வருகிற சோதனை, சாத்தான் மூலம் வருகிற சோதனை, தேவனிடத்திலிருந்து வருகிற சோதனை. ஒன்று தான் தியானிச்சிருக்கிறோம். இன்னும் ஜெயிப்பதெல்லாம் எப்படின்னு இன்னும் பிரசங்கம் இருக்குது. இப்போவே சோர்ந்து போயிட்டீங்களே. சரி, இப்போ விளக்கம் கொடுத்துட்றேன். சாத்தானால் வருகிற சோதனைக்கும் கர்த்தரால் வருகிற சோதனைக்கும் வித்தியாசம் சொல்கிறேன். சாத்தானால் வருகிற சோதனை டெம்டேஷன், சோதனைக்காரன். அங்கே வருகிற சோதனை இங்கிலீஷ் பைபிளில் பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ் பைபிளில் சோதனைன்னு வந்துடுது. அதனால் எல்லா சோதனையும் ஒன்று நினச்சிக்கிறோம். சாத்தானால் வருகிற சோதனை டெம்டேஷன், கர்த்தரால் வருகிற சோதனை டெஸ்ட்டு. ஒரு அலையா சொல்லாமா? அப்போ டெம்டேஷன் வேற, டெஸ்ட்டு வேற. பக்கத்தில் கையை கொடுத்து ஒரு குலுக்கி சொல்லுங்கள், வலது இடது புறம். டெம்டேஷன் வேற, டெஸ்ட்டு வேற. இந்த கொரோனா காலத்தில் போதுப்பா பரீட்சையே இல்லாமல் பாஸ் பண்ணாங்க. இப்போவும் பிள்ளைங்க அப்படி தான் கிடைக்கிது. இப்போ பரீட்சை வரப்போகுது. தேங்க்யூ. பார்த்தீங்களா, 2 அப்படி எழுதிட்டாரா? வாரம் வந்துருப்பா. நீ எங்கேருந்து வந்திருக்க? புள்ளம்படியா? சரி, இங்கே வரும்போது வந்துடுறேன். சரி, டெஸ்ட்டே இல்லாமல் எல்லாருக்கும் ஆசை. கர்த்தர் கொடுக்குற டெஸ்ட்டு நம்மளை உயர்த்த, நம்மளை ஆசீர்வதிக்க. பிசாசு கொடுக்குற டெம்டேஷன் நம்மளை பாவத்தில் இழுக்க, நம்மளை அழிக்க, தோல்வியை கொடுக்க. கர்த்தர் கொடுக்குற டெஸ்ட்டு நமக்கு வெற்றியை கொடுக்க, உயர்வு கொடுக்க. டெஸ்ட்டு ஆர் ட்ரையல்னு சொல்லலாம். கர்த்தர் கொடுக்கறது. அன்பு தேவ பிள்ளைகளே, பரீட்சை நமக்கு ப்ரொமோஷன் கொடுக்கறது. இப்போ 10th எல்லோரும் பாஸ் பண்ணலாம். 10th ஏன் நல்லா படிங்கங்கிறாங்க? 10th பிறகு +1 அந்த குரூப் தேர்ந்தெடுக்க, அதை வச்சு தான் குரூப் கொடுப்பாங்க. +2 ஏன் நல்ல மார்க் எடுக்கிறாங்க? அதை வச்சு தான் காலேஜில் அந்த சீட்டு மார்க் பிரகாரம் எடுத்துகிட்டு அப்புறம் தான் மீதி இருந்தால் இடம் இருந்தால் தான் எடுப்பாங்க. அதனால தான் படிக்கிறது, பாஸ் பண்ணுறது ஈஸி தான். தம்பிகளா, படிக்கிற பிள்ளைகளா, எக்ஸாம்லாம் வருது. ஆனால் நீங்கள் நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ டெஸ்ட்டு ஆண்டவர் ஆபிரகாமை சோதித்தார்னு தமிழ் பைபிளில் வருது. ஆனால் அங்கே வருகிற இங்கிலீஷ் வார்த்தை என்னது? டெஸ்ட்டு. அதை இயேசுவையும் பிசாசு என்ன செஞ்சான்? சோதிச்சான். அங்கே வருகிற வார்த்தை டெம்டேஷன். இயேசுவை பாவம் செய்ய வைக்க. அதை இன்னும் செய்தியில் போக போக விளக்கம் புரிஞ்சுக்கலாம். இப்போ வித்தியாசத்தை தான் பேசுகிறேன். சரி, இப்போ சாத்தானால் வருகிற சோதனை. மத்தேயு 4 அதிகாரம் திருப்புங்க, வேகமாக நான் சொல்லிடுறேன். சாத்தானால் வருகிற சோதனை நிறையா இருக்குது. ஜீசஸையே சோதித்தான். அப்போ உங்களையும் என்னையும் விட்டுருவானா? புதிய ஏற்பாட்டில் எடுங்கப்பா பிள்ளைகளாம். மத்தேயு 4 1வது ஒரு வசனம். இது வரைக்கும் வாசிக்காதவங்க கணீர்னு வாசிங்க. அப்பொழுது இயேசு
ஒருத்தர் வாசிங்க, பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். அப்போ பிசாசினால சோதனை. இன்னொரு புத்தகத்தில் நிருபத்தில் அவன் சோதனைக்காரன். பிசாசுக்கு ஒரு பெயர் என்னது? ஆண்டவருக்கு பல பெயர் இருப்பது போல் பிசாசுக்கும் பைபிளில் பல பெயர் இருக்குது. அதில் ஒரு பெயர் அவன் என்னது? சோதனைக்காரன். அவன் சோதனைக்காரன். இந்த சம்பவம்லாம் தெரியும். நான் காரியத்தை சுருக்கிறேன். அவர் டே அண்ட் நைட்டு 40 நாள் பாஸ்டிங் ப்ரேயர். நம்ம போலவே தேவகுமாரன் மனுஷகுமாரனாக வந்ததுனால அவருக்கு என்ன வந்தது? பசி வந்தது. பசி வந்தது. ஏன்னா தேவகுமாரன் தான். ஆனால் மனுஷகுமாராக வந்தால் நமக்கு வருகிற அத்தனை சோதனையும் இயேசுக்கு வந்துச்சு. பின்னாடி அதுக்குள்ள வசனத்தெல்லாம் காட்டுறேன். இப்போ இங்கே வந்த சோதனை, அந்த நேரத்தில் 3வது வசனம் சோதனைக்காரன் இருக்குது பார்த்தீங்களா? அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லும். அவர் தேவகுமாரன் தான். சந்தேகத்தை உண்டு பண்ணினான். கவனிங்க, பிசாசு சோதனை உங்களுக்கு சந்தேகத்தை உண்டு பண்ணுவான். நீங்கள் தேவ மனுஷனானால், மனுஷியானால், நீங்கள் விசுவாசியானால் இந்த காரியத்தை செய்யுங்க, ஊழியக்காரனாக இருந்தால் இந்த காரியத்தை செய்யுங்கன்னு சொல்லி இயேசுவை சோதித்தவன் உங்களை என்னை சோதிக்க சோதனைக்காரன் வருவான். நல்ல பசி. அவர் எவ்வளோ அற்புதம்லாம் செஞ்சார். முடியும், கல்லை அப்பா ஆக்க அவரால் முடியும். ஆனால் பிசாசு சொல்லி இவர் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ எப்படி ஜெயித்தார்? ஜெயிப்பது கடைசி குறிப்பாக இருந்தாலும் இங்கேயும் வருது. 4வது அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினால மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. அப்போ பழைய ஏற்பாட்டில் உபாகமத்தில் எழுதியிருக்கிறத ஜீசஸ் அதை படிச்சுட்டு இங்கே சாத்தானை ஜெயிக்க வார்த்தையினால் ஜெயிக்கிறார் அந்த சோதனையை. அப்போ நீங்களும் நானும் பிசாசு கொண்டு வருகிற சோதனையை ஜெயிக்க வார்த்தை மிக மிக முக்கியம். அதனால தான் இந்த வருஷம் பைபிளை படிங்க. ஒரு வருஷம் ஒரு தடவையாவது படிங்க. சிலர்லாம் இப்போ 2 தடவை படிக்கிறேன்னு தீர்மானம் எடுத்திருக்காங்க. நன்றி. நான் 3 தடவை இந்த வருஷம் படிக்க தீர்மானம் எடுத்திருக்கிறேன். இப்போ கடைசி வருஷம் சொன்ன மாதிரி அடுத்த வருஷம் சொல்கிறேன் எவ்வளோ படித்தேன்னு. தீர்மானம் எடுத்தால் தான் சில காரியத்தை செய்ய முடியும். ஏதோ கடக்கடன்னு பைபிளை படிக்கிறதல்ல, உட்காந்து நிதானிச்சு மேலே என்ன சொல்லியிருக்கு கீழே என்ன சொல்லியிருக்குன்னு சொல்லி ஒரு பேப்பர் நோட்டு புக்கு வச்சுட்டு அப்படி நீங்கள் பைபிளை படிங்க. பிசாசு வேறு வழியில் இவருக்கு வந்த சோதனை இப்படி, உங்களுக்கு வேறு வழியில் சோதனை வந்தால் பைபிள் வசனத்தை அவன் வசனத்தை கொண்டு அடுத்த வசனத்தை கொண்டே வர்றான். இவர் வசனத்தை மென்ஷன் பண்ணதுனால அடுத்த சோதனை அடுத்த பக்கம் திருப்புங்களே. 5வது வசனம், அப்பொழுது பிசாசு, நேரத்தை கருதி நானே வாசிக்கிறேன், நீங்கள் கவனிங்க. 5வது வசனம் மத்தேயு 4:5. அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்துக்கு கொண்டு போய் தேவாலயத்தின் உப்பருகின் மேல் அவரை நிறுத்தி, மறுபடி சந்தேகம், நீ தேவனே குமாரனே ஆனால் தாள குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதி இருக்கிறதே என்று சங்கீதம் 91:12 11-12 அங்கே ஞாபகப்படுத்துகிறான். பிசாசுக்கும் சில வசனம் தெரியும், ஆனால் எல்லா வசனமும் தெரியாது. சில வசனம் என்ன செய்யும்? பிசாசுக்கும் தெரியும். அப்போ வசனத்தை கொண்டு அவன் வரும்போது வசனத்தை கொண்டே ஜெயித்தார். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அப்போ யாராவது சிலர் உங்கள்கிட்ட இந்த வசனம் இப்படி சொல்லணும் வரும்போது நீங்கள் சொல்லணும், இந்த வசனம் இப்படியும் சொல்லி இருக்குதே, இந்த காரியத்தை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு நீங்கள் வசனத்தை கொண்டு ஜெயித்தா தான் பிசாசு கொண்டு வர்ற சோதனை என்ன செய்ய முடியும்? ஜெயிக்க முடியும். 7வது வசனம், அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதி இருக்கிறதே என்று உபாகமத்தில் மறுபடியும் எழுதியிருக்கிறதை அங்கே அந்த வசனம் இருக்குது. சங்கீத வசனத்தை அவன் பிசாசு கோட் பண்ணுறான். இப்போ ஆண்டவர் வசனத்தை கோட் பண்ணி உபாகமத்தில் சொல்லப்பட்டதை 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டதை எடுத்து அங்கே என்ன செய்கிறாரு? ஜெயிக்கிறார். தேவனை பரீட்சை பார்க்கக்கூடாது. நான் தண்டாவாளத்தில் தலையை வச்சு படுக்க போகிறேன், இந்த ட்ரெயின் அப்படியே என் மேலே ஏறாமல் புரண்டு விழுன்னா சட்டக்குன்னு உங்களை வெட்டிட்டு தான் போகும். இதேமாரி தான் தென்கொரியாவில் இப்போ பேதுரு கடல்லாம் நடந்தார்.
ஆண்டவரே நீரே ஆனால் கடலில் நடந்து வர தண்ணீரில் நடந்து வர எனக்கு உத்தரவு கொடுன்னா வான்னு சொன்னதுனால தான் இப்போ என்ன செஞ்சார் பேதுரு. ஜீசஸ் மாரியே கடலில் என்ன செஞ்சார், மீன் பிடிக்கிற பேதுரு ஒரு நாள் அப்படி நடந்ததில்லை, மீன் பிடிக்க தான் தெரியும். இப்போ தண்ணீரில் நடக்கிறார். கொஞ்சம் அலையும் இலையும் பார்த்து அவிசுவாசம் வந்த பிறகு தண்ணீரில் என்ன செய்கிறாரு, மூழ்கிறார். அப்போ கையை பிடிச்சி அற்ப விசுவாசியை ஏன் சந்தேகப்பட்டா இப்படி விசுவாசமாருன்னு சொல்லி தூக்குறார். இதை படிச்சுட்டு தென்கொரியாவில் ஆறு அப்படியே கரபுருண்டு ஓடுது. 2 சகோதரிகள் அன்னைக்கு யோர்தான் நதி பின்னிட்டு திரும்பினது போல இயேசுவை நாமத்தில் இந்த ஆறில் நாங்கள் இறங்குகிறோம் என்று கால் வச்சு இறங்குனாங்க. 2 சகோதரியும் அடிச்சுட்டு என்ன செஞ்சிருச்சு. இப்படி தேவனை நீங்களும் நான் என்ன செய்யக்கூடாது பிரதர், பரிச்சு பார்க்கக்கூடாது. இன்னைக்கு மழை இல்லாமல் இருந்தால் நான் சர்ச்சுக்கு வருவேன், மழை இருந்தாலும் வரணும். உதாரணத்துக்கு தான் அதெல்லாம் சொல்கிறேன். இப்படி தேவனை நீங்களும் நான் என்ன செய்யக்கூடாது, பரிச்சு பார்க்கக்கூடாது. சில நாஸ்திகவாதிகள்லாம் கூட்டத்தில் வந்து உங்கள் ஆண்டவர் வெள்ளை முடிய கருப்பு முடியாய் மாற்றினால் நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறேன். இதுதான் பரிச்சை பார்க்கறது. வெள்ளை முடி கருப்பாக்க முடியாதுன்னு பைபிள் வசனம் இருக்குது. வசனத்துக்கு மிஞ்சி ஆட்கள், சில ஆட்கள்லாம் அப்படி உலகத்தான கர்த்தருடைய பிள்ளைகளும் அப்படி தான். ஆண்டவரை எக்காரணத்தை கொண்டு என்ன கூடாது, பரிச்சை பார்க்கக்கூடாது. ஆண்டவரே இந்த காரியத்தை நான் செய்கிறேன், நீங்கள் தடுத்து நிறுத்துங்க அப்படின்னு அவர்கிட்ட நம்ம கமாண்ட் என்ன செய்யக்கூடாது, பண்ணக்கூடாது, பரிச்சையே பார்க்கக்கூடாது. சரி, 3வது சோதனைக்கு வருவோம். மத்தேயு 4ஆம் அதிகாரம். இந்த பிசாசு சோதனைக்கு தான் நல்லா விளக்கம் கொடுக்குறேன். 8வது வசனம் பாருங்கள். மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களும் அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்து. 9வது வசனம் மத்தேயு 4:9 நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகள் எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். 10வது வசனம் எப்படி ஜெயிக்கிறார் பாருங்க. அப்பொழுது இயேசு அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதி இருக்கிறதே என்று மறுபடியும் உபாகமத்தில் சொல்லப்பட்ட காரியத்தை, வசனத்தை இப்போ எடுக்க நேரம் இல்லை, வாசிக்க நேரம் இல்லை. அந்த வசனம் உபாகமத்தில் தான் இருக்குது. உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதி இருக்கிறதே. யாருங்க, யார் படைத்த உலகத்தை யார் வணங்குறது? பிதா ஜீசஸை கொண்டு தான் அந்த உலகத்தெல்லாம் உண்டாக்குனார். இப்போ ஏன் சொல்கிறேன்னா, சாத்தான் கையில் அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்கார், உலகத்தின் அதிபதி. அவன் அந்த அதிகாரத்தை பயன்படுத்திட்டு என்னை கும்பிட்டினா வணங்கினா இந்த பார்க்குற எல்லாத்தையும் தருவேன்னு சொல்லி அந்த சோதனையை இயேசு வார்த்தையினால் என்ன செஞ்சார், ஜெயித்தார். உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாக என்று எழுதியிருக்கிறதே. அடுத்த வசனம் 11 பாருங்க. அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். இப்படி தான் பிரதர், உங்களுக்கு விரோதமாய் சாத்தான் சோதனையை கொண்டு வரும்போது வசனத்தை கொண்டே ஆவியின் பட்டயம், பைபிள் தூக்கி காட்டுங்க எல்லாரும், கர்த்தர் பார்க்கட்டும். ஒரு சிலர்லாம் பைபிளே காணாமே, சர்ச்சுக்கு வரும்போது பைபிள் இல்லாமல் வரக்கூடாது. கீழே போடுங்க தம்பி, இனிமேல் ஸ்கிரீனில் வசனத்தை போடாதப்பா. ஸ்கிரீன்லே பார்த்துட்டு இருக்கக்கூடாது. என்ன ஸ்கிரீனில் வந்தாலும் செல்லில் வந்தாலும் ரிட்டன் பிரகாரம் இந்த பைபிளை தான் நீங்களும் நான் என்ன செய்யணும், படிக்கணும். ஒரு ட்ராவல் போகிறோம், அப்போ பைபிள் இல்லை, அப்போ இதில் இருக்கிற பைபிளை படிக்கலாம். ஒரு டாக்டர்கிட்ட போகிறீங்க, 1 மணி நேரம், உங்களுக்கு 50வது டோக்கனு, இப்போ தான் 2 போகுதுன்னா 48 டோக்கன் வரைக்கும் அப்போ பைபிளை படிக்கலாம் செல்லில் உள்ளது. சர்ச்சுக்கு வரும்போது இங்கே அலௌடு கிடையாது. எந்த மற்ற சபையில் என்னவோ தெரியல. ஏன்னா அப்போ ஒரு மெசேஜ் வரும், அப்போ ஒரு சைலண்டில் ஏதாவது வரும். அதுக்காகத்தான். இதில் அந்த பிரச்சனை இல்லை, எந்த மெசேஜ் வராது. ஆமாவா இல்லைங்களா? அதுக்கு தான் இந்த எழுத்து பிரகாரம் பிரிண்ட் உள்ள புத்தகத்தை என்ன செய்யணும், கொண்டு வரணும். புரியுதுங்களா? சே, அப்போ சோதனைக்காரன் அவரை விட்டு என்ன செஞ்சிட்டான், விலகி போனான். பிரதர், வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுங்க. எல்லாம் வயசில் வேதத்தை சுமந்து சர்ச்சுக்கு வந்தீங்கன்னா முதிர் வயதில் இந்த வேதம் உங்களை சுமக்கும். பிரதர், வேதத்தை மறந்தால் உங்களை மறந்துடுவார், உங்கள் பிள்ளைகளை மறந்துடுவார். நான் வேதத்தை மறந்தால் என்ன மறந்துவார், என் பிள்ளைய மறந்துடுவார். நம்ம யாரும் வேதத்தை மறக்கக்கூடாது. அவர் நம்மளை மறக்கலை. அப்போ சாத்தான் அவரை அந்த கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இந்த 3 காரியத்தின் மூலம்
ஜீசஸையே பாவம் செய்ய இழுத்தான் பிசாசு. இதான் சாத்தான் கொண்டு வருகிற சோதனை. யோபுவுக்கு வந்த சோதனையும் எந்த சோதனை தான்? சாத்தான் கொண்டு வந்த சோதனை தான். இன்னும் பேதுருவை குறித்து சொல்லும்போது, சாத்தான் உன்னை முரத்தில் புடைக்கிற மாதிரி, சுலகளை புடைக்கிறது மாதிரி உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானும் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக என்ன செஞ்சேன்? வேண்டிக் கொண்டேங்கிறார். பிரதர், ஆண்டவர் இன்னைக்கு வேண்டிக் கொண்டிருக்கிறதுனால தான் உங்கள் விசுவாசம் என் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி இருக்கு. இல்லைன்னா நம்ம விசுவாசத்தை கெடுக்க, பரிசுத்தத்தை கெடுக்க, பாவம் செய்ய வைக்க டெம்டேஷன், பிசாசு கொண்டு வருகிற சோதனையை நம்ம என்ன செய்யணும்? வார்த்தையை கொண்டு என்ன செய்யணும்? ஜெயிக்கணும். ஒரு காரியத்தை சொல்கிறேன், உதாரணம் சொல்லிட்டு அடுத்த குறிப்பு போகிறேன். எப்படி ஜெயிப்பது, ஆண்டவர் கொண்டு வர சோதனையும் எப்படி ஜெயிப்பதுன்னு வேகமாகி போகிறேன் எனக்குள்ள கொடுக்கப்பட்ட மீதுள்ள நேரத்தில். நல்லா கவனிங்க. ஒரு முறை ஒரு ஊழியக்காரர், இப்போல்லாம் ஊழியக்காரர் ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். நம்முடைய முற்பிதாக்கள் பரிசுத்தவான்கள்லாம் ட்ரெஸ்ஸு கூட இல்லாமல் இருந்தாங்க. ஒரு வேட்டியை துவைச்சி அப்படியே அங்கிட்டு கட்டி மரத்தில் கட்டிட்டு அன்றாயரோடு இருந்துக்கிட்டு அந்த வேட்டி காஞ்சோன்னு என்ன செய்வாங்க? கட்டுவாங்க. திரும்ப அன்றாயரை வேட்டியை கட்டிட்டு அன்றாயரை காய போடுவாங்க. அப்படி கஷ்டப்பட்டவங்களாம் உண்டு. ஆனால் அவங்களுடைய கண்ணீர்லாம் அடுத்த ஜெனரேஷன். இப்போ எங்கள் காலத்துலலாம் பொருளாதாரத்தில் கஷ்டம்தான் இருந்தாலும் அப்படி படிப்படியாக என்ன செய்கிறாரு? உயர்த்தி சில வருஷங்கள் ஊழியத்தில் கஷ்டப்பாடு இருந்தாலும் உயர்த்துறார். அது மாதிரி ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி, இப்போ இல்லை, நடந்த சம்பவம். அவர் பாஸ்டர். அப்போ அந்த ஊரில் ஒரு பணக்காரர் கல்யாணம் நடக்குது. பிரியாணி செஞ்சுருக்காங்க. எதிர்பார்த்த கூட்டம் வரல. அப்படி அவர் என்ன செஞ்சுருக்கணும்? ஊழியரை கனம் பண்ணணும்னா நல்ல ஒரு டிஃபனில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போதே அந்த பிரியாணி அதோடைய காரியங்கள் எல்லாம் அடிஷ்னல் எல்லாம் சேர்த்து வச்சு ஒருத்தர்கிட்ட கொடுத்து கூட, அவங்க வர முடியல, கல்யாண வீட்டில் இதாக இருப்பாங்க, ஒருத்தர்கிட்ட கொடுத்து அனுப்பியிருக்கலாம். ஆனால் நோக்கம் சரியில்லை. மிஞ்சு போன பிரியாணியை மற்ற ஜனங்களுக்கு கொடுப்பது மாதிரியே ஊழியக்காரருக்கும் கொடுக்க அப்படியே கம்பீரமாக வர்றாங்க பிரியாணியை தூக்கிட்டு. அந்த பாஸ்டர் என்ன மாரி விவரமுள்ள பாஸ்டர் கேட்டுட்டார். இது நீங்கள் செய்யும்போதே கத்தரை கனப்படுத்தும்படி, ஊழியரை கனப்படுத்தும்படி, ஏன்னா ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தா கூட அதற்கான பிரதிபலன் உண்டு. அப்போ பிரியாணி கொடுத்தா அதை விட பலன் உண்டு. பிரியாணியோ சாப்பாடோ செய்வோமோ எதுவோ அதுக்கான ஆசீர்வாதம் உண்டு. நீங்கள் எப்படி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னு கேட்டுட்டார். அப்போ ஊழியக்காரர்கிட்ட, வக்கீல்கிட்ட பொய் சொல்ல முடியாது, டாக்டர்கிட்ட என்ன செய்ய முடியாது? பொய் சொல்ல முடியாது. ஆனால் ஊழியக்காரன்ட்ட துணிகரமாக விசுவாசி இந்த கடைசி நாட்களில் பொய் சொல்கிறாங்க. டாக்டர்கிட்ட உண்மை சொல்கிறாங்க, வக்கீல்கிட்ட உண்மை சொல்கிறாங்க. ஆனால் ஊழியக்காரர்கிட்ட பொய் சொல்கிறாங்க. ஆனால் இவங்க அந்த நேரத்தில் பொய் சொல்லும்படி வந்துச்சு, ஆனால் பொய் சொல்லலை. அதற்கு பதிலாக, பாஸ்டர், மற்ற ஜனங்களுக்கு, ஏழை ஜனங்களுக்கு கொடுக்குற மாதிரியே மீதி இருந்துச்சு, பிரியாணி செஞ்சோம், கொஞ்சம் வந்தாங்க, மீதி நிறைய பேர் வரல, ரொம்ப மிஞ்சிருச்சு, கடைசியாக எல்லாத்துக்கும் கொடுத்து அந்த மிஞ்சினது தான் உங்களுக்கு கொண்டாந்தனொன்னே, தயவுசெய்து மன்னிச்சிருங்க, இதை நான் சாப்பிட மாட்டேன். புலி பசித்தாலும் புல்லை தின்னாது. புலி பசிக்குதுன்னு சொல்லி என்ன திங்காது? புல்லை திங்காது அப்படின்னோடனே அவங்க கொண்டு வந்த பிரியாணி எடுத்துகிட்டு என்ன செஞ்சிட்டாங்க? போயிட்டாங்க. அதே மாதிரி தான் ஜீசஸ் இந்த முதல் சோதனையில் கல்லை அப்பாக்கும்படி அவர் செஞ்சுருக்கலாம். அதுக்கு அவர் லேசான காரியம். ஆனால் மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்று சொல்லி ஆவியின் பட்டயத்தை எடுத்து முதல் சோதனையிலும், பிறகு 2வது சோதனையிலும், 3வது சோதனையிலும் வார்த்தையை கொண்டே ஜெயித்தார். அப்போ சோதனையை ஜெயிக்க வார்த்தையை கொண்டே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் ஜெயிக்க வேண்டும். இப்போ தேவனிடத்திலிருந்து வருகிற சோதனை நான் விளக்கம் கொடுக்குறேன். அன்னைக்கு நியாயப்பிரமாணத்தின்படி நடப்பாங்களா நடக்க மாட்டாங்களான்னு சொல்லி ஆண்டவர் சோதிக்கிறார். இப்போ நீங்கள் எழுதிக்கணும்னா பைபிள் பிரகாரம் நடக்கிறோமா நடக்க மாட்டோமான்னு ஆண்டவர் சோதிக்கிறார். டெஸ்ட்டு, தமிழ் பைபிளில் சோதிக்கிறார். ஆண்டவர் டெஸ்ட்டு வைக்கிறார். பின்னாடி நான் வசனத்தை சொல்கிறேன். எழுதுகிறவங்க நீங்கள் தலைப்பை மட்டும் எழுதிக்கங்க. இன்னும் எழுதாதவங்க யூடியூப்பில் இந்த செய்தி வந்துச்சுன்னா மறுபடியும் எழுதிக்கங்க. விட்டு போனவங்க என்னை கவனிங்க.
அடுத்து எப்படி ஆண்டவர் சோதிக்கிறாருன்னா, அன்பு கூறுகிறோமா அன்பு கூறாமல் இருக்கிறோமான்னு ஆண்டவர் சோதிக்கிறார். இதெல்லாம் நல்ல சோதனை, டெஸ்ட்டு. பிசாசு அப்படி இல்லை, பாவத்துக்கு இழுக்க சோதனை. இதுதான் பிசாசு சோதனைக்கு தேவன் கொடுக்குற சோதனைக்கு உள்ள பெரிய வித்தியாசம். மூன்றாவது, கர்த்தருடைய வழியை கவனித்து நடக்கிறோமா நடக்கலையா அப்படின்னு நம்மளை சோதிக்கிறார். பின்னாடி இப்போ சொன்னதுக்கெல்லாம் வசனம் சொல்கிறேன், நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். நாலாவது, தேவனுக்கு பயப்படுறோமா பயம் இல்லாமல் இருக்கிறோமா, தெய்வ பயம் நமக்கு இருக்கா தெய்வ பயம் இல்லையான்னு சொல்லி நம்மளை சோதிக்கிறார். அடுத்து, பிற்காலத்தில் உங்களுக்கு எனக்கும் நன்மை உண்டாவதற்கு தான் உங்களை என்னையும் ஆண்டவர் டெஸ்ட் பண்ணுறார், ட்ரையல் பண்ணுறார், சோதிக்கிறார். கடைசியாக ஜீவ கிரீடத்தை உங்களுக்கு எனக்கு தருவதற்காகத்தான் என்ன செய்கிறாரு, சோதிக்கிறார். இப்போ வசனத்தை எழுதிக்கலாமா? முதல்ல நியாயப்பிரமாணத்தின்படி நடக்கிறோமா நடக்கலையான்னு சோதிக்கிறார். இப்போ புதிய ஏற்பாட்டில் நமக்கு 66 புஸ்தகம், அன்றைக்கி நியாயப்பிரமாண புஸ்தகம், அதனால தான் அந்த வசனம் அப்படி இருக்குது. யாத்திராகமம் 16:4 நியாயப்பிரமாணத்தின்படி நடக்கிறோமா நடக்கலையான்னு சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களை அந்த மன்னாவை கொடுத்துட்டு சோதிச்சார். வேண்டாம், படிக்க வேண்டாம் சிஸ்டர், நேரம் இல்லை. இப்போ நமக்கு 66 புஸ்தகத்தை கொடுத்துட்டு இதன் பிரகாரம் நடக்கிறோமா நடக்கலையான்னு உங்களை என்ன வச்சுக்கிறாரு, டெஸ்ட்டு வைக்கிறார். இது நல்ல டெஸ்ட்டா கெட்ட டெஸ்ட்டா? நம்மளை உயர்த்தா தான். நம்ம நடந்தோம்னா இன்னும் நம்மளை உயர்த்துவார், ப்ரொமோஷன் கொடுப்பார். இதுதான் பிசாசு கொடுக்குற டெஸ்ட்டுக்கும் பிசாசு கொடுக்குற டெம்டேஷனுக்கும் ஆண்டவர் கொடுக்குற டெஸ்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம். அன்பு கூறுகிறோமா இல்லையா? உபாகமம் 13:3 எடுக்க வேண்டாம், எழுதி மட்டும் வச்சுக்கோங்க. மூணாவது, கர்த்தருடைய வழியை கவனிக்கிறோமா கவனித்து நடக்கிறோமா? நியாயாதிபதிகள் 2:22 3:2 நியாயாதிபதிகள் 2:22 மூணாவது. நாலாவது, கீழ்ப்படுகிறோமா கீழ்ப்படியாமல் இருக்கிறோமா? நியாயாதிபதிகள் 3:4. அஞ்சாவது, தேவனுக்கு பயந்து நடக்கிறோமா அப்படின்னு சோதிக்கிறார். ஆபிரகாம குழந்தைய பலியிடுன்னாரு, அந்த தேவனுக்கு பயப்படுகிறோம் என்பதை அறிந்திருக்கிறேன்னு சொன்னார், டெஸ்ட் வச்சா. அந்த டெஸ்ட்டில் ஆபிரகாம் பாஸ் பண்ணிட்டா. அப்போ தேவ பயம் நமக்கு இருக்கா இல்லையான்னு நம்மளை சோதிக்கிறார். ஆதியாகமம் 22:12. அடுத்த ஆறாவது, உபாகமம் 8:5 பிற்காலத்தில் நன்மை செய்யும்படி சோதிக்கிறார். உபாகமம் 8:2 உபாகமம் 8:15. ஏழாவது, ஜீவ கிரீடம். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கன பண்ணின பின்பு கர்த்தர் வாக்கு தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். அப்போ அதுக்காக தான் சோதிக்கிறார். அந்த டெஸ்ட்டில் பாஸ் பண்ணோம்னா நமக்கு ஜீவ கிரீடம். அப்போ 7 காரியம் 7 வசனத்தை உங்களுக்கு சொல்லிட்டேன். இதுதான் தேவன் கொடுக்குற சோதனை. ஒரு அல்லையா சொல்லாமா? நல்லா சத்தமாக சொல்லலாமா? சரி, இப்போ சோதனையை ஜெயிக்க என்ன செய்ய வேண்டும்? அப்படி பக்கத்தில் கணவன் மனைவியாக இருந்தாலும் அப்படி கேளுங்க. கேட்க மாட்டுறீங்க. திருவிருந்தெல்லாம் எடுக்கலாம் பிரதர், கேளுங்க. சில்வியா கோச்சிக்க மாட்டாங்க. சில்வியா கணவன் மணி பக்கத்தில் உட்காந்து ஏதாவது சோதனை கேளுங்க, இப்படி கேளுங்க, என்ன மாரி கேளுங்க. சோதனையை ஜெயிக்க சொல்லுங்க. பிரசங்கத்தை முடிங்கப்பா, சாப்பாடு வந்துருச்சான்னு பாருப்பா. அதெல்லாம் சோதனை. இப்போ நமக்கு இப்போ ராஜா பிரதருக்கு சோதனை என்ன தெரியுங்களா? ஐயோ நேரம் ஆகிட்டுருக்கே, கிளம்பிட்டாங்களா கிளம்பலையா, ஃபோன் எப்போ வரும்னு. இதுதான் சோதனை. ஒன்றும் இல்லை, லேட்டாக வந்தாலும் சாப்பிடலாம், ஒன்றும் அவசரம் இல்லை. வீட்டில் போய் சமைச்சு சாப்பிட்டா 1 மணிக்கு தான் நாங்களாம் சாப்பிடுவோம். இன்றைக்கி அன்பின் விருந்து கொஞ்சம் சீக்கிரம் சாப்பிட்றோம். ஒன்றும் பிரதர் இல்லை பிரதர், வசனத்தை கவனிங்க. தேங்க்யூ, கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். அப்போ சோதனையை ஜெயிக்க ஒரு காரியத்தை நான் சொல்லிட்டேன். வார்த்தையின் மூலம் என்ன செய்யணும்? ஜெயிக்கணும். அங்கே இந்த பாயிண்ட் வந்துருச்சு. ரெண்டாவது, எல்லாரும் கையை கூப்புங்க. வேறு வழி ஃபார்முலாவே இல்லைங்க சோதனையை ஜெயிக்க. வார்த்தை எவ்வளோ முக்கியமோ அது ஜெபம். கெத்செமனே தோட்டத்தில் ஜீசஸ் 3 பேரை அழைச்சிட்டு போனார். 3 பேருமே நல்லா தூங்குறாங்க. எங்கள் கற்ப வேதனைப்பட்டு முகம் குப்புற விழுந்து முழங்கால் படியிட்டு, பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் கூடுமானால் நீங்கும்படி செய்யணும் 12 பேரை அழைச்சிட்டு போகல. பேதுரு, யோவான், யாக்கோப்பு 3 பேரை நம்பி அழைச்சிட்டு என்னை ஜெபத்தில் தாங்குங்க, நீங்கள் அங்கே சேர்ந்து ஜெபம் பண்ணிட்டுருங்க, நான் இங்கே தனித்து ஜெபம் பண்ணுறேன்னு வந்து பார்த்தா
என்ன சத்தம் வருது பார்த்தீங்களா? எல்லாம் அப்படியே அயர்ந்த நித்திரை, அவ்வளோ கொரட்ட சத்தம். மறுபடி தட்டி எழுப்பிட்டு ஜெபம் பண்ணுங்கிட்டு போனார். நம்பி, பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யுன்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து பார்க்குறாரு. இன்னும் அதிக கொரட்ட சவுண்டு கூட. திரும்ப 3வது தடவை வந்து தட்டி எழுப்பிவிட்டு 2வது தடவை சொல்லிட்டு போனால் தூங்குறாங்க. அப்புறம் சொல்லிட்டார், இருந்தால் எதிரி வந்துட்டான் என்னை பிடிச்சிட்டு போயிடுவாங்க, நம்ம நீங்கள் தூங்கினா என்ன வெளிச்சிருந்தா என்னான்னு. அந்த இடத்துல தான் சொல்கிறாரு 1 மணி நேரமாவது பிரதர். அதனால தான் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் கொடுத்து 1 மணி நேரம், அந்த 1 மணி நேரத்தில் பாடி துதிச்சு, அந்த 1 மணி நேரத்துக்குள்ளேயே பைபிள் படித்து பாவரிக்கை செஞ்சு சாசகமாக விழுந்து சோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணி 1 மணி நேரம் கொடுங்க. குறைஞ்சது இன்னும் 1.5 மணி நேரம் கொடுக்கலாம், 2 மணி நேரம் கொடுக்கலாம். அஸ் யூ லைக், உங்கள் விருப்பப்படி. சோதனையை ஜெயிக்க ஜெபம். அதனால தான் பேதுரு 3 முறை மறுதளித்தது காரணம் ஜெபிக்காதது தான். அதுக்கப்புறம் ஜெபம் பண்ண ஆரம்பித்த பிறகு வர்ற சோதனையெல்லாம் பேதுரு ஜெயித்தார். ஆனால் சோதனையில் விழுந்து போகிறதுக்கு காரணம் ஜெப குறைவு. இப்போ சோதனையை ஜெயிக்க நம்ம டெய்லி என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். ஏசு சிலுவையில் வர சிலுவையின் மூலம் வந்த சோதனையை ஜெயிக்க ஜெபந்தான் அவர் ஜெயிக்க வைத்தது. தானியேல் நம்ம புத்தாண்டிலே தியானித்தோம். அவருக்கு வந்த சோதனை சிங்க கேபி. அந்த சோதனையை ஜெயிக்க தினம் 3 வேளை என்ன செஞ்சார்? ஜெபித்தார். ஜெபிக்கிறவங்க தான் பின்னாடி ஒரு செய்தியை கேட்கலாம். ஜெபமே ஜெயங்கிற தலைப்பில் பின்னாடி ஒரு செய்தியை கேட்கலாம். இப்போ ஜெபந்தான் ஜெயத்தை கொண்டு வரும். யாக்கோப்புக்கு ஒரு சோதனை என்ன தெரியுங்களா? அண்ணன் 400 பேரோட கொன்று போடுவேன்னு தம்பி ஜேக்கப்பை நோக்கி வர்றான். இவர் ரொம்ப தந்திரவாதி. மனைவி பிள்ளைகளை அனுப்புறது கூட ராகேல் ரொம்ப பிரியமாக இருந்ததுனால ரேச்சல் பிள்ளைய கடைசியில் வச்சுக்கிட்டார். ஜோசப் இவங்களெல்லாம் பெண்ணியமின் அவர் போகும்போது தான் பிறக்கிறார். முதல்ல லேயால் குச்ச பார்வை, உன் பிள்ளை நீலாம் செத்துப்போ. லேயால் தானே என்ன சிஸ்டர்? இல்லை ஃபஸ்ட்டு மனைவி லேயால் தானே, அப்புறம் வேலைக்காரி சில்பால், அப்புறம் என்ன பால்? சில்கால் பில்கால், சென்ன சில்க்கு, அந்த சில்க்கு, இந்த சில்க்கு. சரி, அதெல்லாம் விடுங்க. இதெல்லாம் அப்படி வேலைக்காரிலாம் வச்சுட்டு அப்புறம் தான் ராகேலுடைய பிள்ளை. இந்த சோதனை எப்படி ஜெயித்தான்னு பார்க்குறேன். எல்லாத்தையும் அனுப்பிட்டு ராம் முழுவதும் தேவதூதரோடு என்ன செய்கிறாரு? போராடி ஜெபித்ததுனால தான் அந்த சோதனை அண்ணன் வெட்ட வந்த அண்ணன் இவரை ஆண்டவர் தொடசந்த தொட்டு ஒரு நொண்டி நடந்து தாழ்ந்து போனதுனால அப்படியே அருவாளை போட்டுட்டு அப்போ அருவாலாம் அங்கே போடலை, நான் சொல்கிறேன் உங்களுக்கு புரியும்படி. அருவாளை போட்டுட்டு அப்படியே கட்டி பிடிச்சி 2 பேரும் என்ன செய்கிறாங்க? அண்ணனும் தம்பியும் ட்வின்ஸ் 2 பேரும் என்ன செய்கிறாங்க? அழுகிறாங்க. இந்த சோதனையை ஜெயிக்க ஜேக்கப் செஞ்ச காரியம் என்னது? ஜெபம். அப்படி பைபிள் முழுவதும் நான் உதாரணம் சொல்ல முடியும். அடுத்து சோதனையை ஜெயிக்க 3வது 1 யோவான் 5 நாள். சீக்கிரம் 1 யோவான் 5 நாள். பாடி. உலகத்தை ஜெயிக்கும் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அப்போ 3வது பிசாசை, இந்த சோதனையை ஜெயிக்க உங்களுக்கு இருக்க வேண்டியது என்னது? விசுவாசம். பாருங்க, யோபுவுக்கு சாத்தான் தான் சோதிச்சான். அவர் விசுவாச வார்த்தையை பேசி ஜெயித்தார். சொல்லட்டுங்களா? 1 2. அவர் என்னை கொன்று போட்டால் அவர் மேல், சொல்லுங்க சத்தமா, நம்பிக்கையா இருப்பேன். அவர் என்னை சோதித்த பின் பொன்னாக, சரிங்களா? சோதித்த பின் சோதனை வருதா? அவர் என்னை டெஸ்ட் வச்ச பிறகு நான் என்ன செய்வேன்? கோல்டாக விளங்குவேன், பொன்னாக விளங்குவேன். தேவரீர் சகலத்தை செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. அப்படி ஆரம்பத்தில் அவரும் கொஞ்சம் புலம்புனார், அவிசுவாச வார்த்தையை பேசினார். அப்புறம் சாத்தான் கொண்டு வந்த அந்த சோதனையை ஜெயிக்க விசுவாச வார்த்தையை கன்ஃபஸ் பண்ணார். நீங்களும் அப்படி தான். சாத்தான் கொண்டு வருகிற சோதனையை ஜெயிக்க விசுவாச வார்த்தை என்ன செய்யணும்? கன்ஃபஸ் பண்ணணும். பிசாசு சொல்லுவான், நீ அவ்வளோதான், உன் பிஸ்னஸ் அவ்வளோதான், உன் பிள்ளைக்கு திருமணம் நடக்காது, நீ எங்கே வீடு வாங்கி வீடு கட்ட போகிற, விற்கிற விலைவாசியில் அப்போவே கட்டியிருக்கணும், இப்போ ஃப்ளாட்டே சதுரடியே எங்கே போகுது?
உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்படி வருது, எங்கே உங்கள் வியாதி உன் சரீரத்தில் சுகங்க போகுது, எத்தனை டாக்டர்கிட்ட போயிட்டு வந்துட்டேன். இப்படி பிசாசு பேசும்போது நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கெல்லாம் கர்த்தருடைய வசனம் இருக்குது பார்த்தீங்களா, விசுவாசத்தை என்ன செய்யணும், விசுவாச வார்த்தையை பேசணும். இப்போ இல்லாத பிசாசு, நானும் என் பிள்ளைங்க நல்லா இருப்போம், என் பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கும், என் பிள்ளைய நல்ல காலேஜில் படிக்க வைப்பேன். குழந்த பிறந்த உடனே சிலருக்கு கவலை, இது எந்த காலேஜில் படிக்கும், என்ன கல்யாணம், எத்தனை பவுன் நகை போடுவது, என் ஒய்ஃபுக்கே இவ்வளோ போட்டாங்க, அப்போ என் பிள்ளை காலத்தில் இத்தனை பவுன் போடணும். ஒரு பவுன் இல்லாதனாலும் எங்கள் மகளுக்கு கல்யாணம் நடக்கலையா? பவுன் இருந்தாலும் கல்யாணம் நடக்கும், நகை இல்லாட்டினாலும் என்ன செய்யணும்? நல்லா இருக்குது உன்னை வாரம் வாரம் வந்துருப்பா, எனக்கு பிரசங்கம் பண்ண நல்லா இன்ட்ரெஸ்டாக இருக்குது, நல்லா பேசுகிறார் தம்பி. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இருந்தாலும் எல்லாவற்றிலும் விசுவாச வார்த்தை என்ன செய்யுங்க. பவுல் சொன்னார், நான் விசுவாசித்துக்கிறவர் இன்னார் என்று. பவுலுக்கு எவ்வளோ சோதனை வந்துச்சு, அந்த சோதனையெல்லாம் எப்படிங்க ஜெயித்தாரு? நான் விசுவாசித்துக்கிறவர் இன்னார் என்று அறிவேன், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக. அதோடு முடிஞ்சிட்டா, அதுக்கப்புறம் நம்ம விசுவாசத்தை கடைப்பிடிக்க தேவையில்லை. ஆனால் அதோட வசனம் முடியல. அது அவருக்காக மாத்திரமல்ல, நமக்காகவும் என்ன செஞ்சுருக்காரு, ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். ஆபிரகாமுக்கு 100 வயசில், சாராளுக்கு 90 வயசில் குழந்தை பிறந்தது அவருக்காக மாத்திரமல்ல, நமக்காகவும் ஆண்டவர் நினச்சிருக்காரு, எழுதி வச்சிருக்கிறார். அப்போ வசனத்தை கொண்டு பிசாசை ஜெயிப்பது போல் பிசாசு பலவித நெகட்டிவ் தாட்டெலாம் கொண்டு வருவான். அவ்வளோதான், எங்கே வேலை கிடைக்க போகுது, எங்கே நீ படித்த படிப்பு வேலை கிடைக்க போகுது, எங்கே வருமானம், எங்கே உங்கள் குடும்பத்தில் சமாதானம் கிடைக்க போகுது, சண்டை தான், இப்படி எல்லாம் நெகட்டிவாக சொல்லும்போது நீங்கள் விசுவாச வார்த்தையை கன்ஃபஸ் பண்ணிங்கன்னா யோபுவை போல் சாத்தானை ஜெயித்து நீங்கள் என்ன செய்யலாம். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். 3வது. 4வது எடுக்க வேண்டாம், சகரியா 4:6. நேரம் முடிஞ்சிருச்சு. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும். அப்போ ஆவியானுடைய ஒத்தாசை தேவை. பிசாசை ஜெயிக்க ஜீசஸ் எப்படி ஜெயித்தார் தெரியுங்களா? ஆவியானவரால் வனாந்தரத்துக்கு என்ன செஞ்சா கொண்டு போவ. நீங்களும் நானும் பிசாசை நம்ம சக்தியிலிருந்து மாம்சத்திலிருந்து ஜெயிக்க முடியாது. அப்போ ஆவியானுடைய ஒத்தாசை என்னத்தினால தான் ஜீசஸே ஜெயித்தார். ஜீசஸுக்கு மிஞ்சின நீதிமானா நீங்களும் நான் இருக்க முடியாது. பிசாசை ஜெயிக்க ஆவியானுடைய ஒத்தாசை தேவை. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும். செருபாபேலே, நீ என்ன அஸ்திபாரம் போட்ட உன் கையை என்ன செய்யும் முடிக்கும். ஏன்னா ஆவியினாலே சரீரத்தின் கிரிகளை அழித்தால் பிழைப்பீர்கள். ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். அப்போ மாம்சத்தின் மூலம் வருகிற சோதனையை ஜெயிக்க ஆவியானவருடைய உதவி தேவை. பிசாசு கொண்டு வருகிற சோதனையை ஜெயிக்க ஆவியானவர் உதவி தேவை. கர்த்தர் கொடுக்குற டெஸ்ட்லையும் 7 டெஸ்ட் சொன்ன பார்த்தீங்களா, அந்த 7 டெஸ்ட்லையும் பாஸ் பண்ண ஆவியானுடைய உதவி தேவை. ஆவியானவருக்கு நல்ல கரங்களை தட்டி நன்றி சொல்லுங்க. ஃபஸ்ட்டு வார்த்தை ஜெயிக்க, 2வது ஜெபம், 3வது விசுவாசம், 4வது ஆவியானவர் உதவி. 5வது ஒன்று சொல்ல முடிக்கலாமா? அப்பா அநேகருடைய ஒரு சிலர் முகத்தில் அவ்வளோ சிரிப்பு, பிரசங்கம் முடிய போதுன்னு ரியாக்ஷனை காட்டுறீங்க, நல்லது. எங்கே சோதனையோ அந்த சோதனை இருக்கிற இடத்த விட்டு என்ன செய்யணும், ஓடணும். துண்டகானா துணியை காணான்னு சொல்லி என்ன செய்யணும், ஓடியே போயிடணும். எங்க வலிக்கு அந்த தண்ணி வந்து பாசாம் பூத்து இருக்கு, நான் வலிக்கு விழமாட்டேன்னு போனீங்கன்னா கொஞ்சம் நல்லா நடப்பீங்க, டிர்ன்னு வலிக்கு விழுவீங்க. புரியுதா? அதுமாரி சோதனைன்னு தெரிஞ்ச இடத்துல அந்த இடத்த விட்டு என்ன செஞ்சிடணும், ஓடிடணும். உதாரணம் சொல்லட்டுங்களா, யோசேப்பு அந்த போத்திபார் மனைவி ஆசைப்பட்டு கணவன் போயிட்டார், அந்த இச்சை பாவத்துக்கு மாம்ச இச்சையை நிறைவேற்ற அழகாக இருக்கான்னு சொல்லி இழுக்கும்போது, வஸ்திரம் போனாலும் பரவாயில்ல, போய் குற்றம் சாட்டாண்டாலும் பரவாயில்ல, என்னை போய் ஜெயிலில் போட்டாலும் பரவாயில்ல, நீ என் எஜமான் பார்க்கல, நீ நானும் தான் அந்த ரூமில் இருக்கிறோம், ஆனால் கர்த்தருக்கு விரோதமாக இந்த பாவத்தை செய்வது எப்படி? இப்படிப்பட்டவங்க தான் சோதனையை ஜெயிக்க முடியும். என்ன ஜோசப் ஆண்டவர் விட்டாரா? அரண்மனையில் சூப்பர் நல்ல மனைவி, கல்யாணம், 2 ஆம்பளை பிள்ளை, மனாசே எப்ராய், பிரைம் மினிஸ்டர், ஹோம் மினிஸ்டர்,
ஃபைனான்ஸ் மினிஸ்டர். யாருங்க? யோசேப்பு. ஒரே அழுக்கத்தனை போஸ்ட்டு. ஹோம் மினிஸ்டர்னா வீட்டுக்கே அவர் அதிபதியாக இருந்தார். ஃபைனான்ஸ் மினிஸ்டர்னால் வர்ற பணத்தை எல்லாம் வாங்க வந்தாங்களே தானியம். ஃபைனான்ஸ் மினிஸ்டர். ஏன் பிரைம் மினிஸ்டர்னு சொல்கிறேன்னா ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில். இப்போ ஒரே ஆளுக்கு 3 போஸ்டிங். இதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? ஜோசப்புக்கு வந்த அத்தனை சோதனையிலிருந்தும் ஜோசப் என்ன செஞ்சார்? வெற்றி பெற்றார். குறிப்பாக இந்த சோதனையில் என்ன செஞ்சார்? ஓடினார். அதனால தான் புதிய ஏற்பாட்டில் அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளை விட்டு விலகி ஓடுங்கள், விக்கிரகாரனை விட்டு விலகி ஓடுங்கள், வேசித்தனத்தை விட்டு என்ன செய்யுங்க? ஓடுங்கள். ஓடு ஓடு ஓடு. இல்லை நான் ஜெயிச்சிருவேன், என்னை யாரும் ஏமாற்ற முடியாது, நான் ரொம்ப ஸ்ட்ராங்கு, நான் கிரேஸ் ஐபி சபைக்கு போகிறேன், நல்ல குறிப்பு எடுக்கிறேன், நல்ல பிரசங்கம் கேட்குறேன், நல்ல தலைப்பில் பாஸ்டர் பேசுகிறாரு, கத்தர் பேசுகிறாரு, என்னை ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லி விபச்சாரிக்கிட்ட போய் அங்கே நிற்கக்கூடாது. இந்த ரோட்டில் அங்கங்கே நிற்கிதில்ல, என்ன பாரு என் அழகாக பாருன்னு முன்னாடி பின்னாடி எத்தனை பேர் அங்கே போகிற ஆளெல்லாம் என்ன இழுக்கப்பட்டுரும். ஆமாம், அது மட்டும் இல்லைன்னா வேறண்ணா, நான் இன்னும் விவரிக்க உள்ளே போக விரும்பலை. இந்த காரியத்தில் ஓடிடணும். எது பாவம்னு தெரியுதோ அந்த இடத்துல அதை தான் துன்மார்க்குடைய ஆலோசனைப்படி நடவாமலும், பாவிகள் வழியில் நில்லாமலும், பரிகாச உட்காரும் இடத்துல உட்காராமலும். அப்போ நிற்கக்கூடாதுங்கிறதுல நிற்கக்கூடாது. இல்லை நான் நிற்பேன்டா சோதனையில் விழ வேண்டியதான். பாவிகள் வழியில் இல்லாமல் பரிகாசக்காரர் உட்காரம் இடத்துல உட்காந்தா அங்கேயும் சோதனை வந்துடும். நீயும் 2-4 பேரை குறை சொல்லுவேன். அரசியல்வாதி, அந்தவாதி, இந்தவாதி, ஓபிஎஸ், இபிஎஸ், அவர் இவர் 2 குறை சொல்ல தான் ஆரம்பிப்பான். பரிகாசக்காரர் உட்காரம் இடத்துல என்ன செய்யக்கூடாது? உட்கார. துன்மார்க்குடைய வழியில் என்ன செய்யக்கூடாது? நடக்கக்கூடாது. இதெல்லாம் ஜோதனை ஜெயிக்க கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். இப்போ சொல்லுங்கள், இந்த செய்தி எத்தனை பேருக்கு பிரயோஜனமாக இருந்தது? இதை விட இன்னும் நான் என்ன உங்களுக்கு கொடுக்கணும்? இச்சைன்னா என்ன? இச்சை எப்படியெல்லாம் சொல்லுங்கள் வருது? அது 3 விதத்தில் வருது. மாம்சத்திலேருந்து வருது, சாத்தானால் வருது, தேவனிடத்துலேருந்து வருது. தேவனிடத்தில் வருகிற சோதனைக்கும் சாத்தானுடைய சோதனைக்கும் என்ன வித்தியாசம்? தேவனிடத்திலிருந்து வருகிற அந்த டெஸ்ட்டு 7 காரியம், 7 வசனம். அந்த சோதனையை ஜெயிக்க 5 வழி. இதாங்க மெசேஜ். இதை கேட்டு வாழ்நாள் முழுதும் வருகிற சோதனை. அடுத்த வாரம் இது வராது, வேறு தலைப்புக்கு போயிடும். ஒரு செய்தியை ஏன் கொடுக்குறாருன்னா, வாழ்நாள் முழுதும் நடக்க ஆவியானவர் கரெக்டாக நினைப்பூட்டுவார் செய்தியை, பிரசங்கத்தை. அப்படி நடங்க. சோதனையை ஜெயித்து சாதனையாளர், ஒரு அச்சீவ்மெண்ட், சாதனையாளராய் நீங்களும் மாறணும். சோதனையில் ஜெயித்தா பாவத்துக்கு போயிடுவோம். சோதனை உங்களுக்கு சாதனையா, சோதனை உங்களுக்கு வீழ்ச்சியா? எழுந்து நிற்கலாமா? எல்லோரும் எழுந்து நிற்கலாமா? இப்போ அந்த பாட்டு வந்தால் போடு, எனக்கு ஞாபகம் வருது. ஒரு அடியை பாடி திருவிருந்துக்கு போகலாம். பிரதரை கொஞ்சம் போய் ஃபோன் பண்ணி சீக்கிரம் எங்கே வருது, நீங்கள் மட்டும், அவருக்கு மட்டும் அனுமதி, மற்ற யாரும் வெளியில் போகாதீங்க. ராஜா பிரதர் மட்டும் போய் ஃபோன் வந்து சாப்பாடு எங்கே வருதுன்னு பார்த்து வர நீங்கள் இந்த பாடுலாம். ஓகே. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. பாடலாமா? அது போடுற வரைக்கும் தெரிஞ்ச பாட்டு தான். ஓகே. ஒரு 2 அடியை பாடி வெற்றியோடு நம்ம திருவிருந்துக்கு போகலாம். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிட மாட்டேன். யார் என்ன சொன்னாலும் சோர்ந்து போக மாட்டேன். அதெல்லாம் சோர்வு நம்மளை திட்டுவாங்க, நம்மளை அப்படி இப்படி சொல்லுவாங்க. அதெல்லாம் சோதனை. தேங்க்யூ. நல்ல கரங்களை தட்டி பாடலாமா? அதனால தான் பாட்டை மனப்பாட சொன்னேன். இது வரத்துக்கு நேரம் மாறும், சில அடியெலாம் இதில் வராது. நல்ல பலத்த கைகளை தட்டி கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. பாடுவோமா? சோதனையில் வெற்றி பெறுவோமா? கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு.
கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி 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 நமக்கு வெற்றி 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 வெற்றி. வாயில் கன்ஃபஸ் பண்ணுங்க. வெற்றி 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 நமக்கு வெற்றி 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 வெற்றி. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. சொல்லுங்க எல்லாரும். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். சொல்லுங்க எல்லாரும். என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே சொல்லுங்க. யார் என்ன சொன்னாலும், யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வா. நல்ல பலத்த கைகளை தட்டி தட்டி எப்போதும் வெற்றி உண்டு. ஆமென். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என் ராஜா முன்னே செல்கிறா, வெற்றி பவனி செல்கிறா. என் ராஜா முன்னே செல்கிறா, வெற்றி பவனி செல்கி. சொல்லுங்க. குருத்தோலை கையில் எடுத்து, குருத்தோலை கையில் எடுத்து நான் ஓசன்னா பாடிடுவேன், நான் ஓசன்னா பாடிடுவேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு சொல்லுங்க எல்லாரும். எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றியின் மாதம், வெற்றியின் ஆண்டு. சோதனையிலிருந்து வெற்றியை தருவார். கடைசியா சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்து கொண்டா. சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்து கொண்டா. சிலுவையில் அறைந்து விட்டா, சிலுவையில் காலை வச்சு ஒரு மிதி. காலாலே, உங்க காலால மிதிங்க, மிதிங்க காலாலே. சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் நல்லாவில நிரம்பி. சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்து கொண்டா. சிலுவையில் அறைந்து விட்டா, சிலுவையில் ஒரு குதிச்சு சாத்தானை ஜெயித்து விட்டா. இயேசு காலாலே. இப்படி என்ன மாரி குதிங்க. இயேசு காலாலே. அநேகர் குதிக்க மாட்டீங்க. சுகர், டயாபெட்டிஸ் எல்லாம் மாறும், பிரஷர் எல்லாம் மாறும். ஒரு குதிக்கலாமா? இந்த அடியை பாடும்போது, கடைசி அடி பாடும்போது ஏன்னா ஒரு பாஸ் சொன்னார், கொஞ்சம் குறைப்பா பாடெல்லாம் இல்லை வாசிச்சுட்டே குறைப்பா, பாடெல்லாம் நிறையா பொய் சொல்கிறீங்கன்னு. அதனால தான் கொஞ்சம் மிதிச்சுட்டா பொய் சொல்லலை. அந்த காலால் மிதிச்சுட்டானோட இப்படி கொஞ்சமாவது இப்படி பிள்ளைங்க என்ன விட ஜம்ப் பண்ணுறாங்க. முடியாதவங்க உங்கள் வலது காலால் தூக்கி ஒரு மிதி, இடது காலால் தூக்கி ஒரு மிதி நிற்கிற இடத்துல பாடலாமா? சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்து கொண்டா. ஆவில நிரம்பி சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்து கொண்டா. சிலுவையில் அறைந்து விட்டா, சிலுவையில் அறைந்து விட்டா. இயேசு காலாலே மிதித்து விட்டா, இயேசு காலாலே மிதித்து விட்டா. நீங்க எப்படி பாடுறனாலும் அசைய மாட்டோம், நாங்க இருக்கிற இடத்துல அப்படியே இருப்போம். எங்க வீட்டுக்காரு சொன்னாலே கேட்க மாட்டோம், நீங்க பாஸ்டர் சொன்னாலும் நாங்க கேட்க மாட்டோம். அது எங்களுடைய சுபாவம். அல்லேலூயா. அப்படி இருக்கக்கூடாது. சரி, கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பா. முதல் உபாசவத்தில் கீழ்ப்படிதலாக பார்த்தோம். கீழ்ப்படியும் போது ஆண்டவர் ஆசை. எப்பொழுதும் குதிக்கிறதல்ல, இப்படி சில நேரம் வரும்போது நம்ம குதிக்க போகிறோம். சரி, அப்படியே நிற்கிற வண்ணமாக அப்படியே வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே என் வாழ்க்கை முழுதும் வருகிற எல்லா சோதனையிலும் நான் ஜெயிக்கணும். இந்த பிரசங்கம் இன்றைக்கி முடிஞ்சிருச்சு, குறிப்பு எடுத்துட்டேன்.
ஆனால் சாகிற வரைக்கும் எனக்கு சோதனை உண்டு. 2 நாள் இல்லாமல் இருக்கலாம், 3ஆவது நாள் ஒரு சோதனை, ஏதோ ஒரு சோதனை வரலாம். இன்றைக்கி தெளிவாக நீங்கள் கற்றுக் கொடுத்துட்டீங்க. சோதனைன்னா என்ன, மாம்சத்திலேருந்து என்னென்ன சோதனை வருது, பிசாசு எப்படி சோதிப்பான், இயேசு எப்படி ஜெயித்தார், கர்த்தர் கொடுக்குற டெஸ்ட் ட்ரையல் எப்படி, அந்த சோதனையை ஜெயிக்க என்ன செய்யணும், தெளிவாக எங்களோட பேசிட்டீங்கப்பா. இது மறக்கக்கூடாது அப்பா. சோதனை நேரத்தில் ஜெயிக்கணும். ஒரு வசனம் இப்போ எனக்கு ஞாபகம் வருது, மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். சோதனையை தாங்கத்தக்க பலனை கொடுத்து சோதனையிலிருந்து தப்பித்து கொள்ளும்படி போக்கை உண்டு பண்ணுவா. இயேசுவை நம்ம போல சோதிக்கப்பட்டார், ஒரு பாவமும் செய்யலை. சோதிக்கப்படுகிற உங்களுக்கு எனக்கு அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆவியானவர் எப்படி உதவி செய்கிறாரோ, ஜீசஸும் நமக்கு சோதனை நேரத்தில் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். இப்படி இருக்கும்போது ஏன் நம்ம சோதனையில் மாட்டிக்கணும், ஏன் சிக்கிக்கணும்? ஜெயிக்க எனக்கு கிருபை தாங்கப்பான்னு சொல்லி வலது கரத்தை உயர்த்தி ஜெபிக்கலாமா? பரிசுத்த நல்ல பிதாவே, கரம் உயர்த்தின அத்தனை பிள்ளைகளுக்கும் வாழ்நாள் இறுதி வரை சோதனை உண்டு. சோதனை ஜெயித்து சாதனையாளராய் மாற உதவி செய்யும். சோதனை பாவம் அல்ல, சோதனையில் விழுந்தால்தான் பாவம். தெளிவாய் சத்தியத்தை போதித்திருக்கிறேன். சின்ன பிள்ளைகள், வாலிபர் எல்லாருக்கும் சோதனை உண்டு. ஊழியக்காரன் எங்களுக்கு சோதனை உண்டு. நாங்கள் எல்லாரும் ஜெயிக்க கிருபை தாரும். இப்பொழுது நாங்கள் திருவிருந்துக்கு போகிறோம். அது முடித்து அன்பின் விருந்தில் பங்கு பெறுகிறோம். 2 விருந்தை எங்களுக்கு ஆசீர்வாதம் மாற்றி தாங்க, தகுதிப்படுத்துங்க. இப்பொழுது சொன்ன வசனத்தினாலே பிள்ளைகள் சுத்தமாக இருக்கிறார்கள். எல்லாரையும் பரிசுத்தப்படுத்தி ஞானஸ்நானம் எடுத்த பிள்ளைகள் திருவிருந்துக்கு தகுதிப்படுத்தப்படினால் நன்றி ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.